ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெப்டி சிஎம் அண்ட் ஆக்டரான பவன் கல்யாண் அவர் ரீசெண்டாக வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணி குறித்து வந்து பேசியிருக்காரு. தளபதி தவைக்கா பற்றியும் பேசியிருக்காரு. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகன் குறித்தும் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்டிஏ வந்து ஜனநாயகன் படத்தை ஸ்டாப் பண்ணல, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நேரடியாக வந்து கோர்ட்டுக்கு போய் அப்பீல் பண்ணனால தான் இந்த வந்து படம் வந்து ஸ்டாப் ஆச்சு. அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். நீதிமன்றத்துக்கு போகாமல் இருந்தாலே ஜனநாயக மகன் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஏன்னா என்னோட படம் ஓஜிக்குமே வந்து அவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. நாங்கள் மேல்முறையீடு பண்ணியுமே வந்து அதே ஏ சர்டிஃபிகேட் தான் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தாலே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். சென்சார் சிபிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் தலையீட்டுலாம் இல்லை. ஸோ இவங்க வந்து பிளான் பண்ணி அதை கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா ஜனநாயக படம் எப்போது ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி படங்களாலே எவ்வளோ தடங்களை பார்த்துருக்கு. ஸோ அவர் படங்கள் எல்லாமே தடங்களில் தான் பார்த்துருக்கு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக அரசியல் காரணங்களால தான் தடங்கள் வந்திருக்கு. ஸோ இது வந்து இவர் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் இங்கே நம்புவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தடைகளை தாண்டி தான் தளபதியோட படங்கள் எல்லாமே வந்திருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சென்சார் இஷ்யூவே வந்து அதைப்படி தான் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் கோர்ட்டை வந்து அணுகுனாங்க. ஆனால் கோர்ட்டுமே டிலே பண்ணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலை யாருமே. இப்போ பாருங்கள், சிபிஎஸ்சி கிட்ட தான் இருக்குது. இன்னுமே அவங்க வந்து படம் பார்க்காம நிறைய சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சு, இனிமேல் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும். அதுவும் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த காரணங்கள் தான் ஏற்புடையதாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ எனிஹாவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு வெயிட்டிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும்போது கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.